ஹெல்த் இன்சூரன்ஸ் யாரும் எடுக்கிறதில்ல. ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருந்தால் யாருக்கிட்ட போய் கடன் வாங்குறது, அந்த டைமில் நிறைய ஆப் லோன் வாங்குறது, இந்த மாதிரி போயிட்டு மாட்டிக்கிறாங்க. தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது திருப்பூரில் ஒரு பொண்ணு வந்து 2 லட்சம் ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு. பறக்கும் படை வந்து அந்த பணத்தை பிடிச்சிட்டாங்க. பட் நான் சொல்கிறது வந்து இது பணமாக கையில் எடுத்துகிட்டு போனதுனால தான் இந்த பிரச்சனை. ஒருவேளை ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு அவங்க கையில் வச்சுருக்காங்கன்னா வெறும் கார்டை பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்துருக்கலாம். 10 லட்ச ரூபாய் எடுத்தாலே 20 லட்ச ரூபாய்க்கு எனக்கு கவரேஜ் இருக்குன்னு அர்த்தம். என்ன, நானே கிளைம் பண்ண முடியாது அந்த 2வது 10 லட்ச ரூபாயை. ஒரே வியாதிக்கு 2வது தடவை கிளைம் பண்ண முடியாது. எனக்கு வலது கையில் ஆப்ரேஷனு 10 லட்ச ரூபா செலவாயிருச்சுன்னு இன்னொரு 10 லட்ச ரூபாய் எனக்கு டாப் அப் ஆகாது. ஒருவேளை இடது கையில் ஒரு ஆப்ரேஷனு அப்படின்னு இன்னொரு 10 லட்ச ரூபா டாப் அப் ஆகிடும். ஆனால் இப்போ ஆஃப்லேட்டு கம்பெனிஸில் வந்து என்ன மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 வருஷம் தொடர்ச்சியாக நான் கிளைம் பண்ணாமல் இருந்தேன்னா 6வது வருஷம் என்னோடய ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் வெய்வ் ஆஃப் ஆகிடும். இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கு ப்ரெஷர், டென்ஷன், குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு 35-40 வயசுலேயே இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் எயில்மெண்ட்டு, கிட்னி ஃபெயிலியர், தண்ணி குடிக்காததுனால. முன்னாடியெல்லாம் 60 வயசில் தான் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ 35-40 வயசுலேயே நிறைய பேருக்கு வருது. ஒரு இளைஞர்கள் இருக்காங்க, இன்றைக்கி பைக் ஓட்டுறதுல வந்து நிறைய பேர் சாகசம்லாம் புரியறத. அந்த மாதிரி போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பைக்கும் போயிடும். அந்த பையன் கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிட்டான்னு அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு அந்த ஃபேமிலியிலேருந்து எக்ஸ்பென்ஸு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸு தோராயமாக ஒரு 5-10 லட்சம் ரூபா பண்ணுவாங்க. சிதம்பரத்தில் ஒரு கிளைண்ட்டோட பையன் அப்பாவை பஸ் ஸ்டாண்டில் எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டர் பையன் பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டுட்டு பஸ்ஸை விட்டுட்டு வெளியே வரான். அதே பஸ்ஸில் அடிபட்டுட்டான். இத்தனைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு கார்பெண்டர். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ அவேர்னஸே இல்லை. என்ன அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் யாரும் எடுக்கிறதில்ல. ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருந்தால் யாருக்கிட்ட போய் கடன் வாங்குறது, அந்த டைமில் நிறைய ஆப் லோன் வாங்குறது, இந்த மாதிரி போயிட்டு மாட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அதை எப்படி நம்ம எடுக்கலாம்? என்னை பொறுத்தளவு நான் ஹெல்த் இன்சூரன்ஸை கஸ்டமர்ஸுக்கு விற்கிறது என்ன சொல்லி விற்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்லை ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க. நம்மள்கிட்ட ஒருத்தவங்க கேட்டு வர்றாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, இல்லை ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனு, இல்லை பொண்ணோட டெலிவரி, ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்டுட்டு வராங்க. நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இதே மாதிரி தான் நம்ம போய் கேட்டாலும் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா என் பாக்கெட்டில் ஒரு 10 லட்ச ரூபா பணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கருதிக்கலாம். நான் யாரையும் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். அது நடு ராத்திரினாலும் சரி, பகல்னாலும் சரி, நம்ம அது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி வி கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்டு. தைரியமாக நம்ம போய் பெரிய ஹாஸ்பிட்டல்லையே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஓகே. இதில் இப்போ சமீபத்தில் இப்போ இந்த தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது திருப்பூரில் ஒரு பொண்ணு வந்து 2 லட்சம் ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு. பறக்கும் படை வந்து அந்த பணத்தை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்கன்றதுக்கான ரிசிப்டை எங்களுக்கு கொடுங்க, அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கார்டை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நியூஸில் வந்து அதுக்கான அப்டேட் இன்னும் வரலன்னு வச்சுக்கோங்க. பட் நான் சொல்கிறது வந்து இது பணமாக கையில் எடுத்துகிட்டு போனதுனால தான் இந்த பிரச்சனை. ஒருவேளை ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு அவங்க கையில் வச்சுருக்காங்கன்னா வெறும் கார்டை பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்துருக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சொன்ன நேரத்துக்கு அவங்க போய் சேர்ந்துருந்துருக்கலாம். இது வந்து வெறும் ஒரு கார்டுக்கான மதிப்பே 10 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேசிக்கலாக இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அந்த தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கட்டக்கூடிய ப்ரீமியம் வந்து இந்த வருஷம் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு என்னோடய ப்ரீமியம் என்ன ஆகிருக்கு, அது போய் சேர்ந்துருக்கு. இன்சூரன்ஸோட கான்செப்டே என்ன அப்படின்னா, ஃபியூ பீப்புள் பே பண்ணுவாங்க, நிறைய பேரோட லாஸஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இன்சூரன்ஸோட பேசிக் கான்செப்டே. ஒரு 10,000 பேர் கட்டுவாங்க, அதில் 10 பேருக்கு தேவைப்படும். ஸோ 10,000 பேர் கட்டக்கூடிய பணம் தான் இந்த 10 பேருக்கு ஷேர் ஆகிற மாதிரி. இந்த நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ ஒரு
கணவனுக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ போய் சேருது. கண்டிப்பா. அப்படிங்கும்போது நம்ம பண்ண இந்த தர்மம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கும்போது கண்டிப்பாக அது வந்து தலை காக்கும். அதனால தயவு பண்ணி இன்சூரன்ஸ் எடுங்க. இது வந்து ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. ஓகே. தேவையில்லாமல் எவ்வளவோ செலவுகள் பண்ணுறோம். வீடு ஃபுல்லும் பீரோக்குள்ளே புடவைய அடுக்கி வச்சுருக்கோம். எல்லா புடவையும் நம்ம கட்ட போகிறது கிடையாது. ட்ரெஸ் அடுக்கி வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குகிறோம். பர்த்டே பார்ட்டிஸ் கொண்டாடுறோம். இந்த மாதிரி எண்ணற்ற செலவுகள் நம்ம கண்ணுக்கடங்காமல் கட்டுக்கடங்காமல் பண்ணுறோம். அந்த செலவுகளை பார்க்கும்போது அதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான தேவை. அப்படிங்கும் பொழுது இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும். ஓகே சார். இது வந்து நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ்க்குலாம் இதை பற்றின சரியான அவேர்னஸ்லாம் உண்மையாகவே இருக்கா இல்லையான்றது தெரியல. இப்போது நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும்? எவ்வளோ ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? மினிமம் வந்து 5 lakhs சம் அஷ்யூர்ட்லேருந்து இன்சூரன்ஸ் இருக்குது. எல்லா கம்பெனிஸ்லேயுமே வந்துருச்சு. ஓகே. இதுக்கு தேவை வந்து உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்கள் ஹைட்டு, வெயிட்டு, கணவன் மனைவி இவங்க 2 Family. பேரோடது குழந்தைங்க 4 பேர் 5 பேர் வரைக்கும் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்கள ஒரே யூஸ் குரூப்பாக பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் கொண்டு வந்துக்கலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கோ 10 லட்சம் ரூபாய்க்கோ நான் எடுத்துட்டேன்னா ஃபேமிலியில் யாருக்கு என்ன நடந்தாலும் நான் அந்த 10 லட்ச ரூபா வரைக்கும் நான் கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஃபேமிலியில் இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி ஒரு எயில்மெண்ட் இருக்குது, தேவை இருக்குது அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு 10 லட்ச ரூபாய்க்கு நான் உடனே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. 10 லட்ச ரூபாய் எடுத்தாலே 20 லட்ச ரூபாய்க்கு எனக்கு கவரேஜ் இருக்குன்னு அர்த்தம். என்ன, நானே கிளைம் பண்ண முடியாது அந்த 2வது 10 லட்ச ரூபாயை. ஒரே வியாதிக்கு 2வது தடவை கிளைம் பண்ண முடியாது. எனக்கு வலது கையில் ஆப்ரேஷனு 10 லட்ச ரூபா செலவாயிருச்சுன்னு இன்னொரு 10 லட்ச ரூபாய் எனக்கு டாப் அப் ஆகாது. ஓகே. ஒருவேளை இடது கையில் ஒரு ஆப்ரேஷனு அப்படின்னு இன்னொரு 10 லட்ச ரூபா டாப் அப் ஆயிரும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இது வந்து நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அவங்க மூலமாகவே தாராளமாக எடுத்துக்கலாம். எவ்வளோல இருந்தது? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க 5 lakhs வந்து 5 lakhsோ 10 lakhsக்கோ நமக்கு கார்டு கிடைக்கும் ஒரு அப்படின்னு. 30-35 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 குழந்தைங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 25,000 ரூபா கிட்ட தான் ப்ரீமியமே வரும். ஓகே. அது இயர்லி ஒன்ஸ் பே பண்ணணுமா? மந்த்லி வருஷத்துக்கு ஒரு தடவை 25,000 ரூபா பே பண்ணலாம். நீங்கள் 3 வருஷத்துக்கான ப்ரீமியத்தை மொத்தமாக பே பண்ணீங்கன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் ஆப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த 3 வருஷத்துக்கான ப்ரீமியம் கட்டுறதுக்கு கையில் பணம் இல்லைன்னா நிறைய கம்பெனிஸில் இப்போ லோனே தராங்க. ஓ. அந்த லோனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அவைல் பண்ணிக்கலாம். இது கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட நம்மளுக்கு இறங்கின ப்ரீமியத்தை விட அது ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகே. அது இஎம்ஐயாக போட்டு நான் 1 வருஷமோ 2 வருஷமோ அதை கட்டிக்கலாம். ஓகே. இப்போ நான் ஒரு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஒரு இயர்லி ஒன்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு 10 வருஷம் வரைக்கும் நான் பே பண்ணுற அமௌண்ட் வந்து நான் யூட்டிலைஸே பண்ணலை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த 10 years எண்டில் என்னால் எடுத்துக்க முடியுமா? நீங்கள் இது அப்படி எடுத்துக்க முடியாது அந்த ஓகே. அமௌண்ட்டு. ஆனால் இப்போ ஆஃப் லேட்டு கம்பெனிஸில் வந்து என்ன மாதிரியெல்லாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 வருஷம் தொடர்ச்சியாக நான் கிளைம் பண்ணாமல் இருந்தேன்னா 6வது வருஷம் என்னோடய ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் வெய்வ் ஆஃப் ஆகிடும். ஓகே. 1 வருஷத்துக்கான ப்ரீமியம் நான் கட்ட வேண்டாம். எவ்ரி 5 years ஒன்ஸு நான் கிளைமே பண்ணலைன்னு எனக்கான ப்ரீமியம் திரும்ப வர்ற மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து நம்ம தர்மம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கணும். இதை தொடர்ச்சியாக கட்டணும். இன்னொன்று நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்போ 25,000 ரூபா ப்ரீமியம் கட்டுறீங்க, இல்லை ஆவரேஜாக 30,000 ரூபான்னு கூட வச்சுக்குவோம். ப்ரீமியம் ஏறினதையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 30,000 ரூபான்னா 10 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்போம்? நம்ம 3 lakhs 3 லட்ச ரூபா கட்டியிருப்போம். நான் 10 லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸை 10 லட்ச ரூபாய்க்கான கவரேஜ் உள்ள இன்சூரன்ஸை 10 வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். 11வது வருஷம் எனக்கு ஒரு கிளைம் ஒன்று வருது. சரியா? அப்போ நான் மொத்தமே கட்டினது 3 லட்சம் தான். ஆனால் எனக்கு அன்றைக்கி கிடைக்க போகிறது 7 லட்சம். சரியா? எப்படி பார்த்தாலும் அது பலன்னா அளிக்கும். இது நம்பர் 1. நம்பர் 2, இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒர்க்கு ப்ரெஷர், டென்ஷன், குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, கணவன்மார்கள் மனைவிமார்கள் வெளியில் அலையிறதுனால அந்த மாசுபட்ட காற்று, தண்ணி, இதன் மூலமாக அவங்க உட்கொள்ளக்கூடிய அந்த நச்சு புகை, இதெல்லாம்னால ஒரு 35-40 வயசுலேயே இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் எயில்மெண்ட்டு, கேன்சரு, அப்புறமா அது பேர் என்ன, கிட்னி ஃபெயிலியர், தண்ணி குடிக்காததுனால, இந்த மாதிரி பல எயில்மெண்ட்ஸு நம்ம வர்றதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் 60 வயசில் தான் இதெல்லாம் வர ஆரம்பித்தது. இப்போ 35-40 வயசுலேயே நிறைய பேருக்கு வருது. அப்போது எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி நான் இருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருந்தால் தான் என்னை தற்காத்து கொள்ள முடியும்.
ஓகே சூப்பர். ஒரு தடவை ஒரு ஃபேமிலிக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேமிலி 10 வருஷம் பின்னோக்கி போயிடும். ஒரு தடவை இது வந்து ஒரு இளைஞர்கள் இருக்காங்க, இன்றைக்கி பைக் ஓட்டுறதுல வந்து நிறைய பேர் சாகசம்லாம் புரியறத நம்ம ஓஎம்ஆர் ரோடு, ஈசிஆர் ரோட்லலாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பைக்கும் போயிடும். அந்த பையன் கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்கிட்டான்னு அவன் ரெக்கவர் ஆகிறதுக்கு அந்த ஃபேமிலியிலேருந்து பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸு தோராயமாக ஒரு 5லேருந்து 10 லட்சம் ரூபா பண்ணுவாங்க. இன்னும் கடுமையாக அவன் டேமேஜ் ஆகிருந்தான் அப்படின்னு அவனை எனக்கு தெரிஞ்சு சிதம்பரத்தில் ஒரு கிளைண்ட்டோட பையன் அப்பாவை பஸ் ஸ்டாண்டில் எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டர் பையன் பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்டுட்டு பஸ்ஸை விட்டுட்டு வெளியே வரான், அதே பஸ்ஸில் அடிபட்டுட்டான். இத்தனைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு கார்பெண்டர். ஒரு கார்பெண்டரால் எவ்வளோ செலவழிக்க முடியும்? அவரோட வீடு, சொத்து, சோகம் எல்லாத்தையும் செலவழித்து 20 லட்ச ரூபா செலவழித்தார். எஸ்ஆர்எம்மில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் போய் பிளட்டு கொடுத்துட்டு வந்தேன் அந்த பையனுக்கு. 20 லட்ச ரூபா செலவழித்தாங்க. அல்டிமேட்லி அந்த பையன் இறந்து போயிட்டான். இந்த 20 லட்ச ரூபாங்கிறது அந்த கார்பெண்டர் ஃபேமிலிக்கு அவருடைய வாழ்நாள் சேமிப்பு, அது போயிடுது. ஆனால் ஒருவேளை அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா செலவழித்தது ஆட்டோமேட்டிக்காக இதுலேயே என்ன ஆயிரும், கவர் ஆயிரும். 25 50,000 தான் கையிலேருந்து செலவழிச்சிருப்பாங்க. 20 லட்ச ரூபா அவங்களுக்கு கிளைம் வந்துருந்துருக்கும். ஒருவேளை அதே துக்ககரமான சம்பவம் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பாவுக்கு லாஸ் வெறும் 50,000 தான். ஓகே. அதன் மூலமாக ஒரு ஃபேமிலியே ஃபினான்ஷியல் ரீதியாக பாதுகாக்கப்படுது. இந்த ரூபத்தை யாரும் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. பல பேர் இதை நம்புறதுக்கு மறுக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு. நேற்று பங்களாதேஷில் ஒரு பஸ்ஸு 40 பயணிகளோட பஸ்ஸு உள்ளுக்குள்ளே இதில் ரிவர் உள்ளுக்குள்ளே விழுந்துருச்சு. சரிங்களா? ஸோ அன்சர்டனிட்டி எப்போ எங்கே எது நடக்கும்ன்றதே நம்மளுக்கு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். கண்டிப்பாக சார். இதுதான் பேசிக். ஓகே சார்.